வெல்கம் டு எம்ஜி ட்ரேடர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, ஹவு கெட் கண்ட்ரோல் டு ஓவர் ட்ரேட். அதாவது ஓவர் ட்ரேடை எப்படி கண்ட்ரோல் பண்றது. நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டோன்னே சொன்னேன், நம்ம எல்லா டெக்னிக்கல் பார்ட்டையும் கவர் பண்ணிட்டு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உள்ள போகும். ஓகேவா? இப்போ வந்து ஓவர் ட்ரேடை எப்படி கண்ட்ரோல் பண்றது. இப்போ நம்ம அதுதான் எல்லாருக்கும் பிரச்சனையே தான். ஓகேவா? ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. ஓகேவா? அப்ப உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 பர் டேக்கு ஒரே ட்ரேடு தான், 1 ட்ரேடு. அப்ப 22 ட்ரேடிங் டேஸுக்கு 22 ட்ரேடு தான். 22 ட்ரேடு எடுத்து நான் எப்ப கோடீஸ்வரன் ஆகுறது அப்படின்ற வார்த்தை வந்து உங்க மனசு உள்ள சொல்லும். ஓகே, சொல்லட்டும். ஓகேவா? அடுத்தது, நான் ஒரு 5 ட்ரேட் பண்ணாதான் திருப்தி இருக்கும் அப்படின்ற கேட்டகரி. சரி, பண்ணுங்க, தப்பு இல்லை. அடுத்த கேட்டகரி, ஒரு 10 ட்ரேடு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ரேடிலே இருக்கணும். தப்பு இல்லை, ஓகே. அடுத்தது சிக்னல் டு சிக்னல், அதாவது இந்த சிக்னல்லேருந்து அடுத்த சிக்னல் வரைக்கும் காலையில் 9:15 மார்க்கெட் ஆரம்பிச்சா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ ஏதோ இந்தியன் மார்க்கெட்டோ ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் ட்ரேடில் இருக்கும். இந்த கேட்டகரி. இப்போ இந்த 3 கேட்டகரிக்கு 4 கேட்டகரிக்காரங்களும் ஃபைனலா ஒரே இடத்துக்கு தான் போக போறாங்க. என்ன? ப்ராஃபிட். அப்ப பணம் பண்றதுக்கு இங்க வந்தோமா, ப்ளஷருக்கு வந்தோம். ப்ளஷர்னா என்ன? ஒர்க் பண்றதுக்கு வந்தோமா, இங்க பணம் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ட்ரேட் பண்ணி பணம் பண்றவங்களே எனக்கு தெரியும், 5 ட்ரேட் பண்றவங்களையும் தெரியும், 10 ட்ரேட் பண்ணி பண்றவங்களும் தெரியும். நான் இந்த 2வதுலேருந்து 3வது கேட்டகரி. எனக்கு சிக்னல் டு சிக்னல் கிடையாது. 5 டு 10 ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் எனக்கு செட் ஆகும். ஒரு ட்ரேட் உங்களுக்கு செட் ஆகாது. 5 டு 10 ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இதை ஏன் பிகினர் வந்து எலிமினேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் வராது. ஓகேவா? அதனால எலிமினேட் பண்ணி, சரி இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, டெஃபினட்டா ஒரு மென்டார் தேவை. இந்த மென்டார் என்பது பணம் கொடுத்து தான் வாங்கணும்லாம் கிடையாது. உங்க வீட்டில் இருக்கவங்க, சொந்தக்காரங்க, ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயா சொல்லிடணும். நீங்க ஒரு 5000மோ 10,000மோ அவங்களுக்கு அனுப்பிடுங்க அக்கௌண்ட்ல. அவங்கள்ட்ட இதை எப்படி சொல்லிடுங்க, இங்க பாரு என் அக்கௌண்ட்ல ஒரே என்ட்ரி தான் இருக்கும். சம்டைம் 1 2 கூட இருக்கலாம். ஏன்னா போட்டுட்டு கட் பண்ணுவோம், இதே போல நிகழ்ச்சி நடக்கும். மேஜரா ஒரு என்ட்ரி தான் இருக்கும். நான் ஒரு 1000 ரூபா லாஸ்னா 1000 ரூபா, 5000 ரூபா லாஸ்னா 5000. இதுக்கு மேல நான் வந்து ட்ரேடு வந்து எடுக்க மாட்டேன். எடுத்தா இந்த பணத்தை நீனே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்ப என்னால ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றத ஒத்துக்கிட்டா ஒரு 3 மாசத்துல அதை சரி பண்ணலாம். 3லேருந்து 4 மாசத்துல. ஒத்துக்கலைன்னா வருஷங்கள் தான் போகும். வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. 2வது சினாரியோ, ஃபாரெக்ஸ்க்கு வேற, நிஃப்டிக்கு வேற. ட்ரேடு முடிச்ச உடனே 0 கில் சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். அது ஒரு சினாரியோ. ஓகேவா? 3வது சினாரியோ, டே ரிஸ்க்கை மட்டும் கேபிட்டலை வச்சுக்கிறது. இப்போ ஒரு 1000 ரூபா ரிஸ்க்குன்னா அது ஃபாரெக்ஸில் தான் சாத்தியம், இதில் சாத்தியம் கிடையாது. அதை மட்டும் வச்சுக்கிறது. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ராட்டஜி சம்பந்தப்பட்டது இல்லை, சைக்காலஜி சம்பந்தப்பட்டது. ஓகேவா? இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் இதுல டிசிப்ளின் வரணும். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வரணும். இதுதான் கோர் கான்செப்டே, மொத்த மார்க்கெட்டுக்கே சொல்லிட்டேன்.
மொத்த கான்செப்டுக்கு இதுதான். ஓகேவா? அப்ப இதை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹேபிட்டா வந்த பிறகுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கே மூவ் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜியும் கத்துக்கிட்டு இதையும் கத்துக்கிட்டு பண்ண முடியாது. ஓகேவா? இதை வந்து ஒரு 6 மாசத்துல ஹேபிட் ஆக்கிடுங்க. 6 மாசத்துல நீங்க பணமும் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்காது. ஓகேவா? அப்ப மினிமம் 1:1.5 ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங்கே உங்களுக்கு புரிதல் இல்லை. 1:3னா 10 நாளைக்கு ஒரு ட்ரேட் அடிக்கும். அடுத்த 10 நாள் 5 கூட அடிக்கும். நீங்க தாங்க மாட்டீங்க. அந்த 10 நாள்ல தப்பு பண்ணி ரைட்டா இருக்கிறப்ப தப்பு பண்ணி வடிவேல் கதையா கார்ல நின்றுச்சு பாரு அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவீங்க. ஓகேவா? அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது பிகினருக்கு மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மற்றதெல்லாம் ஃபர்தரா நம்ம அடுத்தது நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் நிறைய சைக்காலஜி வீடியோ போடுவோம்.